வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் டிஎன் ட்ரீட்ஸ். ஸோ இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முட்டுக்கடை வளர்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஒரு வருஷம் கழித்து நம்ம வீடியோ போகிறோம். ஒரு வருஷத்தில் எக்ஸாம்ஸ், கிளாஸஸ், ஸ்கூல் லைஃபே முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூவாக வீடியோ எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முட்டுக்கடைக்கு ஃபேமஸ் எந்த ஊருண்ணா? மதுரை தான். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ் மதுரையில் தானோ, அதே மாதிரி முட்டுக்கடாக்கு ஃபேமஸ்ஸு மதுரை தான். இந்த முட்டுக்கடா சண்டைக்கு பேர் தகர சண்டைன்னு சொல்லுவாங்க. எப்போயுமே மதுரை முட்டுக்கடை தான் இதுக்கு ஃபேமஸ்ஸு. முட்டுக்கடை என்ன வகை இருந்தாலும் அது ஊர் பொறுத்து தான் பேர். அதுக்கு ஊர் பொறுத்தும் கலர் பொறுத்த முட்டுக்கடாக்கு பேர். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டுக்கடை தகர சண்டையை இப்போ தமிழ்நாடு தடை பண்ணிட்டாங்க. சேவல் சண்டையும் தகர சண்டையை மட்டும் தடை பண்ணிட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு விடிவுகளை வந்த மாதிரி இந்த தகர சண்டைக்கும் சேவல் சண்டைக்கும் ஒரு விடிவுகளை வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நிறையா பேர் இந்த தகர சண்டை அலோவ் பண்ணாதனால இதை எடுத்து வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ தகர சண்டையை கவர்மெண்ட்டு மீட் எடுத்துச்சுன்னா இந்த முட்டுக்கடை வளர்ப்பு நம்ம பாரம்பரியமாக அழியாகாமல் இருக்கும். இப்போ அந்த முட்டுக்கடை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டு காளைகளை எப்படி நீச்சல் போட்டு நட போட்டு தீவனம் பிடிப்பாங்களோ அதே மாதிரி தான் முட்டுக்கடாக்கும் ஜல்லிக்கட்டு காலை மாதிரியே நீச்சல் போடுவாங்க, நட பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தீவனங்களும் மாறும். இப்போ தகர சண்டைன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அடுத்து ஒரு 15 நாள் டு 21 நாள் அந்த ஆட்டு தகர சண்டைக்கு ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ண டைமிங்கில் தான் அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் உணவு, பேரிச்சம்பழம், தவிடு, சில மிக்சிங் டைப்லாம் கொடுத்து அதுக்கு நீச்சல் போடுறது. அந்த இடத்துல ஒரு 4-5 நீச்சலாவது போடுவாங்க. வாக்கிங் டெய்லியும் பிடிப்பாங்க, நட போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதில் டெய்லியும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடை வாங்கும்போது என்னென்னா மேக்ஸிமம் 3 மாதம் தாய்ப்பால் குடித்ததுக்கப்புறம் தான் எடுப்பாங்க இந்த முட்டுக்கடை எல்லாத்தையும். அப்போ தான் அதுக்கு அந்த எலும்பு வலுவாக இருக்கும் அடி வாங்குறதுக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் தங்கர் சடையில் என்ன கணக்குனா முட்டு தான் கணக்கு. 50 முட்டு, 100 முட்டு. அந்த 50 முட்டில் ஏதாவது ஒரு ஆடு விலகிடுச்சுன்னா, பயந்து ஓடிடுச்சுன்னா அந்த இருக்கிற ஆடு ஜெயிச்சதாக கணக்கு. 50 முட்டு முடிஞ்சிருச்சுன்னா, 50 முட்டு முடிகிற வரைக்கும் 2 ஆடும் தாங்குச்சுன்னா அதுக்கு பேர் அந்த மேட்ச் ட்ராவ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த தகர சண்டை இந்த தகர சண்டை எதுக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா, இதில் ஜெயிக்கிற ஆடுகளை இனப்படத்துக்கு செய்வாங்க. எப்பயுமே தமிழரை பொறுத்த வரைக்குமே நம்ம பண்பாட்டாக படுற எல்லாமே ஒரு இன்ஹெரிட்டன்ட் ஸ்பீசிஸை எந்த ஸ்பீசிஸ் டாமினண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்பீசிஸை ப்ரீடிங்க்கு வச்சுப்பாங்க. அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜல்லிக்கட்டு அதுக்கு தான், தகர சண்டை அதுக்கு தான், சேவை சண்டை அதுக்கு தான். எது ஜெயிக்குதோ அதை மேட்டிங்க்கு ப்ரீடிங்க்கு வச்சுப்பாங்க. மற்ற இதை விற்றுடுவாங்க, இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் டைப்ஸ் நிறையா கிடா இருக்குது. கிடா என்னென்னா நாட்டு கிடா தான் அதிகம். தகர சண்டைக்கு நாட்டு கிடா தான் எப்போயுமே தரமாக இருக்கும். எப்போயுமே தகர சண்டைக்கு ஃபேமஸ் மதுரை தான். மதுரையில் யார் வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா நீங்கள் இந்த கிடா பார்க்கலாம். இதே மாதிரி நிறையா கிடாக்கள் இருக்குது. நம்ம மேலும் அடுத்த வீடியோவில் போடுறேன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிடா இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு கிடாவும் பார்த்தீங்கன்னா நல்லா லட்சணமாக இருக்கும். முக லட்சணம்னா பக்காவாக இருக்கும். பார்க்கவே பெருசாக இருக்கும். மாடு கணக்காக இருக்கும் ஒரு கிடாயும். இந்த கிடாய் வளர்ப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வளர்க்குறது கண்டிப்பாக நாய் வளர்த்தா கடி வாங்கணும், மாடு வளர்த்தா குத்து வாங்கணும். அதே மாதிரி கிடாய் வளர்த்தா முட்டு வாங்கி தான் ஆகணும். இந்த முட்டுக்கடை வளர்ப்புறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் இன்னும் பல இளைஞர்கள் வீட்டில் என்ன தான் சண்டை இருந்தாலும் அதை வளர்த்துட்டு தான் இருக்காங்க. மதுரையில் இது ஒரு புள்ள மாதிரி தான். இந்த மாதிரி நிறையா முட்டுக்கடைகள் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த கண் எப்படி முட்டை வருதோ அப்படி தான். அதோட ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கிடாயை பிரிக்கிறோடனே அதுக்கு அந்த கூட்டத்துலேருந்து கிடாயை பிரிக்கும்போது அது தனியாக இருக்கும். அந்த இடத்துக்கு நான் தான் ராஜான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இருந்து அது என்னென்னோ அது கட்டி வச்சுருக்க மரத்தையோ இல்லை சுற்றி இருக்க இடத்தையோ முட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி முட்டி பழகி அதே மாதிரி ஒரு தகர சண்டை விட்றாங்கன்னா தகர சண்டை ஒரே சம அளவு கிடாய் தான். 6 மாத கடைனா 6 மாத கடை, 2 பல் கடைனா 2 பல் கடை, அப்படி தான் விடுவாங்க. வயசு மாதிரி விட மாட்டாங்க கிடா. அந்த ஏஜ் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த கெடாய்க்கு முடி சீவுற பழக்கமும் உண்டு.
முடி சீவுறதுனா முடியை வெட்டுறது. கழுத்து வரைக்கும் தான் முடி இருக்கும். கழுத்துக்கு இங்கிட்டு முடி இருக்கிற முடியை சீவிடுவாங்க மிஷின் போட்டு. அது எதுக்குன்னா சண்டையில் அதுக்கு ஏதாவது புண்ணாயிடக்கூடாதுன்னா அந்த முழுக்கிட்ட மட்டும் முடி இருக்கும். பாக்கி இருக்க இடத்துல இந்த நீச்சல் போடுறாங்கள்ல, இந்த மாதிரி நீச்சல் போட்டு தான் பயிற்சி கொடுக்கணும். இந்த மாதிரி கொம்பை அடித்து தான் அது பழகும். முதல்ல வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் 1.5 வச்சு பல் போட்டதுக்கப்புறம் தான் சண்டைக்கு இறக்குவாங்க. பல் விழுறதுக்கு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் கழித்து கிடா பிறந்து 2 வருஷம் கழித்து தான் கழுத்தை இறப்பாங்க. ஸோ இன்னுமே மதுரை, தேனி, தென் மாவட்டங்கள் பூராவே இந்த தகர சண்டை வந்து ஃபேமஸாக தான் இருக்கும். ஆனால் அது கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிடாய் வளர்ப்புகள் எல்லோரும் மீட்டெடுக்கணும். நம்ம நாட்டு கிடாய்களை மீட்டெடுக்கணும். ஸோ எல்லோரும் அதுக்கான பொறுப்பை பார்ப்போம்.